மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெற்றுத் தருவேன் என்றும், இல்லையெனில் பதவியை ராஜினாமா செய்வேன் எனவும் புதுச்சேரி தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் விவேக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காண்போம். மக்கள் நீதி மய்யம் சார்பா நீங்க வேட்புமனு தாக்கல் செய்றீங்க. இந்த போட்டி எந்த நிலையில் இருக்கின்றது? மக்கள் நீதி மய்யத்தின் சார்பாக மக்கள் எனக்கு வெற்றி வாய்ப்பை அளித்தால் நிச்சயமாக முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்கு முதன்முறையாக வெரி சின்சியர்லி ஐ வில் ரெப்ரசன்ட். 2 தடவை 3 தடவை அந்த 3 கூட்டத்தொடரில், ஏன் 4 கூட்டத்தொடரில், அதை ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் இந்த புதுச்சேரி மாநில தனி மாநில அந்தஸ்துக்கு குரல் கொடுப்பேன். அப்படி அந்த 4 கூட்டத்தொடரிலும் மத்தியில் ஆளுகின்ற நடுவண் அரசு செவிசாய்க்காமல் இருந்தால் அந்த 4 கூட்டத்தொடருக்கு பிறகு நான் எனது பாராளுமன்ற பதவியை ராஜினாமா செய்வேன் என்று நான் உறுதியளிக்கின்றேன். இப்பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ்ல வைத்திலிங்கம் அவர்கள், என்ஆர் காங்கிரஸ் திரு நாராயணசாமி அப்படின்னு சொல்ற போட்டி இருக்கின்றது. இந்த நிலையில மக்கள் நீதி மய்யம் அவங்களுக்கு என்ன மாதிரி சவாலாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் நீதி மய்யத்திற்கு நிச்சயமாக சவால் தான். அந்த சவாலை, சேலஞ்சஸ், அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் எங்கள் தலைவருக்கு உண்டு. அவரை தொடர்ந்து எனக்கும் உண்டு. நேர்மையான, ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நம்மவர் அவர்கள் முதன் முறையாக களம் இறங்கியிருக்கின்றார். அவரை தொடர்ந்து அந்த நான் கரப்ஷன் ஒரு கேண்டிடேட் என்ற முறையில் நிச்சயமாக அவர்களை எளிதாக மக்கள் நீதி மய்யம் வெற்றி பெறும் என்று கூறிக்கொள்கின்றேன்.